பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது சிருஷ்டிப்பும் விழுகையும் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஓய்நாள் பள்ளிக்கூட பாடம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை படிக்கும் முன்னதாக கண்களை மூடி ஜெபித்து நாம் பாடத்தை படிக்கலாம். ஜெபம் செய்வோம். மகத்துவமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த வேளையிலும் நாங்கள் படிக்க போகிற பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களுக்கு போதிக்கவும், நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிருஷ்டிப்பும் விழுகையும் என்ற பாடத்தை படிக்கிற நாம் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மனப்பாட வசனத்தை முதலாவதாக நாம் பார்க்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திலே நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்படியானால் பகை என்ற வார்த்தை எங்கே வருகிறது? இரண்டாவதாக, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படியானால் பகை யாருக்கும் யாருக்கும் பகை? யாருடைய தலை நசுக்கப்படும்? யார் தலையை நசுக்க போகிறவர் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானானவன் என்ற ஒரு வார்த்தை பாடத்தில் வருகிறது. சாத்தான் யார் என்பதையும் நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் யார் என்றால், சாத்தான் தேவனால் உண்டாக்கப்பட்டவனா என்று ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய படைப்பு அனைத்தும் நல்லதாக படைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் சகலத்தையும் படைத்தவர், சாத்தானை படைக்கவில்லை. தேவன் தேவதூதர்களையும் உண்டாக்கினார். 2 வகை தேவதூதர்கள், சேராபீன்கள், கேருபீன்கள். இந்த சாத்தான் என்பவன் கேருபின் வகையைச் சேர்ந்த ஒரு தேவதூதன். பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலுக்கும் சாத்தானுக்கும் இடையே அந்த யுத்தம் நடந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட கேருபு வகையைச் சேர்ந்த இந்த தேவதூதன் யுத்தம் பண்ணினான். அவனுடைய பெயர் லூசிபர். யுத்தம் பண்ணின போது கிறிஸ்துவின் மூலமாக தோற்கடிக்கப்பட்டு அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி கிறிஸ்துவுடைய ஸ்தானத்திலே தான் இருக்க வேண்டும் என்று விரும்பி அவன் எதிர்த்து போராடினதினாலே அவன் சாத்தானாக மாறினான். அவன் பூமியிலே தள்ளப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் அவன் பூமியிலே தள்ளப்பட்டதினாலே அவன் மிகுந்த கோபம் கொண்டு மனுக்குலத்திலே அவன் அந்த போராட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறான். அந்த சாத்தானுடைய தலையை இயேசு கிறிஸ்து நசுக்குவார் என்பதை தான் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானால் பாவம் இந்த உலகத்திலே வந்தது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாக சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அந்த சாத்தானை அழிப்பார் என்றும் மனுக்குலத்தை ரட்சிப்பார் என்றும் அதே வாக்கியம் சொல்லுகிறது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து சாத்தானை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் வருவார் என்பதும் இந்த வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம்.
இந்த சாத்தானானவன் பூமியிலே தள்ளப்பட்டதினாலே மிகுந்த கோபம் கொண்டு மனுக்குலத்தை அவன் பாவத்துக்குள்ளாக இழுத்துச் செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறான். இதை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது சாத்தான் பாம்பின் மூலமாக ஏவாளோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். எப்படியாகிலும் ஏவாளை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் ஏவாளோடு கூட பேசுகிறான். எப்படி பேசுகிறான், என்ன பேசுகிறான் என்பதுதான் இந்த 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து, அந்த சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு ஏவாள் செவி கொடுத்து சாத்தானுடைய வார்த்தைகளினாலே வஞ்சிக்கப்பட்டு அவள் தேவன் சொன்ன கட்டளையை மீறினதினாலே பாவம் வந்தது என்பதை தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னார், சாத்தான் ஏவாளை தன்வசப்படுத்துவதற்காக வஞ்சகமான வார்த்தைகளை அங்கே பேசுகிறார். அதைத்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இங்கே என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அவர்களை அங்கே விட்டு அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனால் சாத்தான் இங்கே ஏவாளிடத்திலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்படியானால் தேவன் புசிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாத்தான் அதிலே ஒரு சந்தேக கேள்வி ஏற்படுகிறார். இரண்டாவதாக அதிலே இன்னொரு காரியத்தை என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவன் சகல விதமான விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் என்று சொன்னார். சாத்தான் சொல்லுகிறான், புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? அப்படியானால் தேவனுடைய தாராள குணத்தை, தேவனுடைய அன்பை மனிதன் சந்தேகிக்கத்தக்கதாக இந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற அவன் தந்திரமான விதத்திலே அங்கே ஏவாளை வஞ்சகத்திற்கு இழுத்ததோடு மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரிடத்திலும் அவரை சோதிக்கும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வனாந்தரத்திற்கு போய் 40 நாட்கள் உபவாசம் செய்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு சென்று உபவாசம் செய்ததும் அதன் பின்பு 40 நாட்களுக்கு பிறகு சாத்தானால் சோதிக்கப்பட்டதும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானானவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்று அவரை சோதித்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு பிரதியுத்தரமாக, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் வேத வசனத்தை அங்கே அவனுக்கு சொன்னார். உடனே சாத்தானானவன் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தின் உப்பரையிலே கொண்டு போய் நிறுத்தி, நீ தாளை குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் உன் பாதங்களை கல்லில் இடாதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று வேத வாக்கியத்தை கொண்டு ஆண்டவரை அவன் சோதிக்கிறான். அப்படியானால் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், சாத்தானுக்கு வேதவசனம் நன்றாக தெரிகிறது. அந்த வேதவசனத்தை கொண்டே அங்கே சந்தேகத்தை கிளப்புகிற, சந்தேகத்தை உருவாக்குகிற கேள்விகளை அவன் கொடுக்கிறான். இங்கே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே இருந்தார். சாத்தான் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அப்படியானால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை சந்தேகிக்கும்படியான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறான். பின்னுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தாழ குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் உன்னுடைய பாதம் கல்லிடாதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சாத்தான் சொன்ன போது
ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்னார். மூன்றாவதாக சாத்தான் இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தையும் அதன் மகிமையை ஒரு நிமிடத்திலே காண்பித்து, என்னை தாழ வணங்கும், அப்பொழுது இதை உனக்கு தருவேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி சாத்தானை அங்கே தோற்கடித்தார். இயேசு கிறிஸ்துவையே சோதித்த, இயேசு கிறிஸ்துவையே வஞ்சிக்கும்படியாக வார்த்தைகளை பேசின அதே சாத்தான் ஏவாளிடத்திலே வஞ்சகமான வார்த்தைகளை பேசினதினாலே சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்ட ஏவாள் அங்கே சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நிலைமையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றும் உலகத்திலே சாத்தான் மனிதர்களை மோசம் போக்கும்படியாக அவன் தன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வஞ்சக வார்த்தைகளினாலே மனுஷர்களை மோசம் போக்கத்தக்கதாக சாத்தான் பிரயாசப்படுகிறான். ஆதியிலே ஏவாளோடு பாம்பின் மூலமாக வஞ்சகமான வார்த்தைகளை பேசினான். ஏவாள் இடத்திலே பேசின போது ஏவாள் சாத்தானுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டாள். கவனித்து கேட்டதை அவள் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுகிறார். சாத்தான் என்ன கேட்டான்? நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். சாத்தானுடைய வார்த்தைக்கு ஏவாள் என்ன பதில் சொல்லுகிறாள் என்று சொன்னார், தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், தொட வேண்டாம். ஆண்டவர் சொல்லியிருந்தார், தோட்டத்தில் நடுவே இருக்கிற கனியை புசிக்கலாம் என்று சொல்லவில்லை, புசிக்க கூடாது என்று சொன்னார். அதே நேரத்தில் ஆண்டவர் தொடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஏவாள் இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மிகப்படுத்தி சொல்லுகிறார். எது நிமித்தமாக சொன்னாள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமாக, ஆண்டவர் சொன்னதற்கு மேலாக அதை சொல்லுகிறார். ஒருவேளை அவள் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிகவும் அங்கே கீழ்ப்படுகிறவளாக தோன்றுகிறேன் என்று சொன்னாளா என்று தெரியவில்லை. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலாக எதையும் நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை குறைத்தும் நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன கட்டளை இட்டிருக்கிறாரோ அந்த கட்டளையை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளையை குறைக்கவோ கூட்டவோ நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே பிரசங்கியின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போது, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிற்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றையும் குறைக்கவும் வேண்டாம். ஆண்டவர் இவ்விதமாக சொல்லி இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் பயந்து இருக்கும்படி தேவன் இவ்விதமாக சொல்லி இருக்கிறார். ஆகினாலே தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார், ஆனால் அது அதிகப்படுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவன் சொன்னதை விட்டு அதற்கு மேலாக சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்றோ அல்லது அதை குறைத்து சொல்ல வேண்டும் என்றோ அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமானதல்ல. ஏன் என்று சொன்னால் தேவன் சொல்லுவதை குறைப்பதற்கோ கூட்டுவதற்கோ மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி கூட்டினால் குறைத்தால் தேவன் அதில் பிரியப்படுகிறதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7-9 வாக்கியங்களை வாசிக்கும் போது அங்கே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். தேவனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்.
தேவனுடைய கற்பனையை விட்டுவிட்டு மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். அப்படியானால் மனிதர்கள் கூட்டி குறைத்து உபதேசிப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதை ஆண்டவர் சொல்கிறார், வீணான ஆராதனை. குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, தொழுகை செய்வதற்காக ஆண்டவர் வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். அதற்கு பதிலாக இன்றைய உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி வாரத்தின் முதல் நாளிலே அங்கே சபை கூடி ஆராதனை செய்கிறார்கள். அது தேவனுடைய கட்டளை அல்ல, தேவனுடைய ஆலோசனையும் அல்ல, வேதத்தில் சொல்லப்படவும் இல்லை. ஆகையினாலே அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, மனுஷருடைய கற்பனைகள், போதனைகள், சுய இஷ்டமான ஆராதனையும், மாயமான தாழ்மையும், சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாமிசத்தை பேணுவதற்காகவே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆகினாலே தேவன் சொன்ன வார்த்தைக்கு மிகுதியாகவோ, தேவன் சொன்ன வார்த்தையை குறைத்தோ நாம் ஆராதனை செய்வதோ, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன் என்று எண்ணிக்கொள்வதோ பிரயோஜனம் இல்லாது. அது மாமிசத்திற்கு அடுத்தது சொல்லுகிறார், ஆவிக்குரியது அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிவது அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்தில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி ஜாக்கிரதையாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆகினால ஆண்டவர் சொல்ற. ஆனால் ஏவாள் என்ன செய்ய, ஆண்டவர் சொன்னதுக்கு மேலா சொல்ற. அது தவறு. அது நிமித்தமாக அவள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாள் என்று அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை நினைக்கலாம், ஏன் ஆண்டவருக்கு வார்த்தைகளை மிகுதியாக சொல்லுவதனாலே அதனால என்ன தவறு, ஆண்டவர் சொன்னதை விட்டு குறைத்து சொன்னதனால என்ன தவறு என்று நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லினார், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்தில் 18, 19 வாக்கியங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஆண்டவர் இந்த புஸ்தகத்திலே 7 வாதைகளை பற்றி சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த வாதைகளை தேவன் கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் எதை செய்யும்படியாக கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை செய்யக்கூடாது. ஆனால் அதற்கு மேலாக தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு மேலாக, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு மேலாக நீங்களும் நான் அதை மிகப்படுத்தி சொல்லக்கூடாது. அதனாலே உங்களுக்கு எனக்கும் தண்டனை வருகிறது. குறைக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பதற்கு கூடாமல் போய்விடுகிறது. அதோடு மட்டுமல்ல, சாத்தான் வஞ்சக வார்த்தைகளினாலே ஏவாளை ஏவினது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளிலே அவனுக்கு சந்தேகத்தை தூண்டினது மாத்திரமல்ல, தேவனுடைய குணத்திலே அன்பிலே குறை கண்டுபிடிப்பதற்கு அவனை ஏவினது மாத்திரமல்ல, அந்த குறையை கண்டுபிடிப்பதற்கு சாத்தான் சொன்னதுதான் உண்மை என்பதை ஆதாரத்தோடு அங்கே நிரூபித்து காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 - 6 வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5வது வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 3 காரியங்களை சாத்தான் சொல்லுகிறார். நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே, அதாவது சாத்தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஒருவேளை அவன் புசித்திருப்பான். அதை பார்த்த ஏவாள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாள். அப்படி ஆச்சரியப்பட்ட அவளிடத்திலே சாத்தான் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தார் என்றால், அந்த தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். சாத்தான் சொல்கிறான், நீங்கள் சாவதில்லை. இரண்டாவதாக சாத்தான் என்ன சொல்லுகிறான் என்றால், உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆம், அவர்கள் புசித்த உடனேயே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள்.
சாத்தான் சொன்னது நடந்துச்சு. மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? இந்த கனியை புசிப்பதினாலே தேவர்களைப் போலாவீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனை தேவ சாயலிலே படைத்தார். சாத்தான் என்ன சொல்லி கொடுக்கிறான்னு சொன்னா, தேவன் உங்களை அவருடைய சாயலில் படைக்கல, ஆயிரம் இந்த கனியை புசிப்பதினாலே தான் நான் தேவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பொய்! ஆகினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னார், சாத்தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆகினாலே அந்த பொய்யினாலே அவன் தான் சொன்னது சரி என்பதை நிரூபிக்கத்தக்கதாக ஆதாரத்தை காண்பித்தான். அவர்களும் நிர்வாணிகளானார்கள், கண்கள் திறக்கப்பட்டது. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, சாகவே சாவதில்லை என்று சொன்னான் அல்லவா? அவர்கள் பழத்தை புசித்த உடனே சாகவில்லை. அதனாலே அவன் சொன்னது உண்மை போல் தெரிகிறது. ஆனால் ஏன் சாகவில்லை? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்திலே வந்து மரிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் போது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரிப்பார் என்பதற்கான வாக்குத்தத்தமும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே தோல் எப்படி வந்தது? அந்த தோல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார் என்பதற்கு அடையாளமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் தானே ஒரு ஆடு பலியிடப்பட்டு அந்த தோலை ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உடையாக கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே மரித்து அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலே அவருடைய நிர்வாணத்தை மூடுவார் என்பதற்கு அடையாளமாக அது அங்கே செய்யப்பட்டது. ஆகையினாலே அவர்கள் இங்கே சாகவில்லை என்று சொல்லுகிறோம், அங்கே பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரிப்பார் என்பது உண்மை. அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனாலே பாவமும். அந்த மனுஷன் யார்? ஆதாம். ஆதாம் பாவம் செய்தான். ஆனால் வேதத்திலே நாம் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், ஏவாள் தான் கனியை புசித்தாள் முதலாவதாக. இரண்டாவதாக ஏவாள் ஆதாம் இடத்திலே கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய வேதத்திலே வாசிக்கிறோம், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் பாவம் செய்தான். அப்படியானால் ஆதாம் ஏவாளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகினாலே அவன் பாவம் செய்தான். பாவம் என்றால் என்ன? தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது பாவம். தேவனுடைய கட்டளையை ஆதாம் மீறினான். ஆகினாலே அவன் பாவம் செய்தான். அது நிமித்தமாக உலகம் அனைத்தும் பாவத்திற்குள்ளாக வந்தது. இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதை விட்டுவிட்டு மனிதனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறார்கள். மனிதன் சொல்லுவதற்கு கீழ்ப்படுகிறார்கள். எப்படி ஆதாம் ஏவாளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தானோ அதை போல தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் மனிதர்களுக்கு செவி கொடுப்பதை அவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதத்திலே வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலியும் மேலானது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியமானது. ஆதாமும் ஏவாளும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினாலே பாவம் செய்தார்கள். நிர்வாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாணம் என்று சொன்னால் பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார் என்பதற்கான வாக்கு தத்தத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தானே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த அந்த சூழ்நிலையிலே அத்தி இலையை பறித்து தங்களுக்கு உடையை உண்டாக்கி கொண்டு அவர் எழுந்த பொழுது தேவன் மாலை நேரத்திலே அந்த தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தத்தை கேட்ட பொழுது ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார்?
தேவனுக்கு தெரியும் ஆதாம் இருக்கிற இடம் தெரியும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனாலும் தேவன் அங்கே ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று அங்கே கூப்பிடுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் செய்த தவறை உணர்த்துவதற்காக அங்கே அவனை கூப்பிடுகிறார். எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இரண்டாவதாக ஆதாம் இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே, நான் நிர்வாணி, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறார். மூன்றாவதாக ஆதாமுடைய பதில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே, நான் அந்த கனியை சாப்பிடல, எனக்கு துணையா கொடுத்த ஏவாள் தான் எனக்கு அதை கொடுத்தாள் என்று சொன்ன பொழுது ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஸ்திரியே, நீ இப்படி செய்தது என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர். தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை மீறி பாவம் செய்த போதிலும் அவன் மீது அக்கறை கொண்டிருந்ததனாலே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். ஸ்திரியை பார்த்து நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். அப்படி பரிவு கொன்ற ஆண்டவர் சர்ப்பத்தை சபித்தார். ஆதாமையும் ஏவாளையும் முதலாவதாக சபிக்கவில்லை, சர்ப்பத்தை முதலாவதாக சபித்தார். சர்ப்பத்தை சபித்த ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் பாவத்தில் விழுந்த அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கும்படியாக அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் ஸ்திரியின் வித்து இந்த உலகத்திலே வந்து மனிதனாக பிறந்து அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து அந்த ரட்சிப்பை மனிதனுக்கு தருவார் என்பதை அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் போது, பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்தது உண்மை. அவர் மரிப்பார் என்பதை ஆதியாகமம் 3 தானே 15 வாக்கியத்திலே வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் அதே நேரத்திலே சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பை செய்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படியானால் சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே அழிவை ஏற்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சாத்தானை அழிப்பார் என்பதை அங்கே திட்டமாக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக ஆக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இவ்வுலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்ன? மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக. ஆதாமால் பாவம் உலகத்திலே வந்தது, மனுக்குலம் பாவத்திற்குள்ளானது. அந்த பாவத்தில் இருந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரிப்பார் என்பதனால் வாக்குத்தத்தம் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்தார். எதற்காக? இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த அன்பின் தேவன் சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே மீட்கப்பட்ட உலகத்தை மீட்டு பரலோகத்தில் கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அன்று அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தி, அதாவது சுவிசேஷம் அல்லது மீட்பின் செய்தி இன்றும் அறிவிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6, 7 வாக்கியங்களிலே நாம் வாசிக்கும் போது, இதோ வானத்தின் மத்தியிலே ஒரு தூதன் பறக்க கண்டேன். அவன் சகல தேசத்தாருக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, நித்திய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே மனிதன் பாவத்திலே விழுந்த போது அறிவிக்கப்பட்ட அதே சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவால் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து உலகத்தின் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார், ரட்சிப்பார் என்பதனுடைய நற்செய்தி.
ஆகையினால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த அன்பின் தேவன் மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சுவிசேஷத்தை இன்றும் இந்த உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஒருவர் உண்டு என்பதை மனுக்குலம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை தான் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நியாய தீர்ப்பு நிச்சயமாக கொடுப்பார். ஆதியிலே சாத்தானுக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்பு முழுவதுமாக நிறைவேற்றப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரப்போகிறார். ஆகினாலே மனுக்குலம் அனைத்தும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே அங்கே வாக்குத்தத்தமாக கொடுத்தார். வஞ்சகத்தினாலே ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்குள்ளானார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அந்த பாவத்தின் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வருவேன் என்று வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்ற வாக்குத்தத்தம் உண்மை. அதோடு மட்டுமல்ல, சாத்தான் சொன்ன அனைத்தும் பொய் என்பதை நிரூபித்த ஆண்டவர் அவனை அழிக்கவும் வருகிறார். ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் கருணை உள்ளவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் சாத்தானானவனோ வஞ்சகத்தினாலே சாத்தான் அன்புள்ளவர் இல்லை என்றும், சாத்தானுடைய கட்டளைகள் பாரமானவைகள் என்றும், சாத்தானுடைய வார்த்தைகளின்படியெல்லாம் நான் நடக்க முடியாது என்பதையும் இந்த உலகத்திற்கு பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுக்குலம் சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே பாவத்தில் விழுந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்திலே வந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக மனிதனாக பிறந்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து மீட்பை உண்டாக்கினார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அவர்களெல்லாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த ரட்சிப்பை பூரணமாக சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலினாலே, அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் நான் கீழ்ப்படி நடந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அவர் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது நீங்கள் நானும் தண்டிக்கப்படுகிறவர்களாக அல்ல, அவரால் நித்தியத்திற்கு கூட்டிக் கொண்டு போகப்படுகிற ஜனக்கூட்டமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தார். மரித்து அவர் உயிர்த்து பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வரும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் பாவத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து அவருடைய ராஜ்ய சேர தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். மகத்துவமுள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது. ஆனாலும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார், மரித்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பை உண்டு பண்ணியிருக்காதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாக வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே குற்றமற்றவர்களாக தீர்க்கப்பட்டு உடைய ராஜ்ய சேர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.